அண்ணாமலைக்கு ஒரு பெரிய போஸ்ட் இருக்கு. அண்ணாமலையை நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஆதரிச்சு கொண்டு போகணும். ஏன்னா உண்மையாவே அவருக்கு அடுத்த பிரதமர் அதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து பிரசிடென்ட் ஆயிருக்காங்க. அதாவது குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் இருந்தாரு. இப்ப நம்ம அப்துல் கலாமும் இருந்தாங்க. துணை குடியரசுத் தலைவரும் ஆயிருக்கிறாங்க. வேற எந்த பதவி எடுத்தாலும் ஆளுங்க இருக்கிறாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. கவர்னர் தமிழிசை மேனன் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி எதை எடுத்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து மத்திய இதுல ஆளுமையில இருந்திருக்காங்க. இன்னும் நாட்டோட பிரதமரா இது வரைக்கும் தமிழன் இருந்ததே கிடையாது. அதனால இப்ப இருக்கிற இதுல பாரதிய ஜனதாவே அண்ணாமலையை வளர்த்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அண்ணாமலையை எதுக்காம நம்ம இருந்தோம்னா தமிழன் பிரதமர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 4 வருஷம் இல்லைங்க, ஒரு 8 வருஷத்துக்குள்ள இது நடக்கும். பொறுத்திருந்தா பார்க்கணும். அண்ணாமலை வளர்ச்சி மிகவும் சிறப்பா இருக்கு. இந்தியா ஃபுல்லா அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்கு. அவர் மிக மிக படித்தவர். அவர் பிரதமராக வந்தார்னா நம்ம இந்தியா பல மடங்கு வெற்றி பெறும். சீனாவைய கூட தூக்கி சாப்பிட்டு போறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். ஸோ அண்ணாமலை இந்த 15 நாள் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சாரம் தொடங்குறாருன்னா அதுக்குன்னு ஒரு வரவேற்பு இருக்கும். அதை பொறுத்திருந்தா பார்ப்போம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரிடு தமிழகம்.